இண்டிபெண்டன்ஸ் டேவை முன்னிட்டு நம்ம லெவல் டெவில் கேம் விளையாட வந்திருக்கோம். ஆனால் லெவல் டெவில் கேம் எல்லாருக்கும் தெரியும். அந்த கேம் தான் நம்ம எனக்கு ட்ரை பண்ண போகிறோம். அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரொம்ப முடிக்க முடியலன்னா கூட கொஞ்சம் முடிச்சுட்டு நம்ம வீடியோ முடிச்சிடலாம். பார்ட் 1 பார்ட் 2 வேணுன்னா கேளுங்க. போடுறேன். நீங்கள் எதையுமே கமெண்டில் ஒன்றுமே போட மாட்டேங்கிறீங்க. ஒரு 70 லைக்கு, ஒரு 90 சப்ஸ்கிரைப் இந்த வீடியோவுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னா நான் அடுத்த வீடியோ போடுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக்கும் பண்ணிடுங்க, பெல்லைக்கானே தட்டிடுங்க. நம்ம போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வரும். வீடியோக்குள்ளே போகலாமா? சரி, ஃபர்ஸ்ட் லெவல் ஆரம்பிச்சிச்சு. ஈஸியாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணி செக் பண்ணிட்டு போகலாம். ஹீரோ வந்துட்டாங்க. ஃபஸ்ட் டைம் வந்தாலே இந்த லெவல் டெவில் எவ்வளோ தான் ப்ரோ பிளேயராக இருந்தாலும் முடிக்கவே முடியல. என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்கான். அவன் லெவல் டெவிலில் பயங்கரமாக விளையாடுவான். ஆனால் நான் முடிக்கவே முடியல. இப்போ வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் லெவலில் கம்ப்ளீட். செகண்ட் போ ஹீரோ வந்துட்டோம். ஃபஸ்ட்டு உள்ள மைண்ட்லேயே வந்துட்டு செகண்ட்லேயே விளையாடுறாங்க. சரி, இதுக்கப்புறம் போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் வந்துட்டு கரெக்டாக போகிறோம். ஷிட், என்ன நமக்கு வந்து சோதனை. நீ யாருமே எந்த கேமையும் கேட்கல, நானும் ஒன்றா போடுறேன். இந்த கேமு இது கேமெல்லாம் கேளுங்க. அப்போ நான் அடுத்த கேமை போடுறது எனக்கு கஷ்டப்பட்டு இந்த கேமை யோசித்தேன். கிராணி போடலான் இருந்தேன். கிராணி போட முடியலன்ட்டு இதை போடுறேன். கமலாவும் போடலான் இருந்தேன். கமலாவும் போட முடியல. இது கொஞ்சம் ஈஸியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. இதை போட்டேன். ஆனால் இது கஷ்டமாக இருக்குது. என்ன பண்ணுறது? ஃபஸ்ட் லெவல் முடிச்சாச்சு. ஃபஸ்ட் லெவலில் முடிக்கிறோம். இன்னொன்றுக்கும் ஃபஸ்ட் லெவல் இருக்குன்னு நினச்சேன். போகலாம். முன்னாடி விளையாடுற மாதிரியே இருக்குது. இல்லையே, முன்னாடி விளையாடுற மாதிரியே இருக்குது. சரி, தப்பாக வந்துட்டாங்க. சரி, மாற்றினா கரெக்டாக இருக்கும். செகண்ட் லெவல் போகிறதுக்கு ஃபஸ்ட் லெவல் வந்துட்டாங்க. நம்ம ஒரு 5 லெவல் முடிச்சுட்டு வீடியோ கட் பண்ணிக்கலாம். 5 லெவல் 10 லெவல் முடிப்போம். முடிஞ்ச லெவல் வரைக்கும் முடிப்போம். இது நடந்து போகிறதாங்க பிரச்சனை. ரொம்ப இன்னும் கஷ்டமாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏற்கனவே ஒரு வாட்டி விளையாண்டு பார்த்தேன். ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. சரி, நெக்ஸ்ட் லெவல் வந்தாச்சு. லெவல் இல்லை, அதுக்கு பேர் என்ன சொல்லலான்னு தெரில. ஆக்சுவலாக நீங்களே ஒரு பேரை சூஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஆனால் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் மட்டும் ப்ளீஸ் ரெக்வஸ்டாக கேட்குறேன். சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. அதுவே நிறைய பேரும் பார்த்தீங்கன்னா எனக்கு கொஞ்சம் மோட்டிவேட்டடாக இருக்கும். நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. தோற்றுறாங்க. ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. எல்லாம் ஜாலியாக வந்துட்டு உங்கள் ஸ்கூலுக்கு போங்க. சின்ன பிள்ளைங்களாம் இருந்தீங்கன்னா ஜாலியாக ஸ்கூலுக்கு போங்க. நானும் அவங்க ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ஜேர்ஸ் இருக்காங்க. நம்ம கீழே வந்துடும். சரி, நான் செகண்ட் லெவலுக்கு போவோம். செகண்ட் லெவலாக தேர்ட் லெவலான்னு தெரில. கீழே வந்துக்கிட்டே இருக்கோமே. டாப் 2 ரீ பண்ணுங்க சொல்லிட்டே எனக்கு ஒரு கேம் தோத்தாலே அப்படி சோதனை
தான் வாழ்க்கை என்றால் தாங்காத பூமி. நமக்கு இதே மாதிரி தாங்க நடந்துகிட்டே இருக்கு. அதுக்கு முன்னாடி போயிடுவோம், அப்புறம் முன்னாடி போயிடுவோம். இப்போ போகலாம், கரெக்டாக இருக்குங்க. யாராவது லெவல் டெவல் விளையாடுறது கஷ்டமாக இருக்குன்னா இந்த வீடியோ பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சிடும். ஆனால் அந்த மாதிரி தான் நான் ப்ளே பண்ணிக்கிட்டு இருக்கேன். சளி பிடிச்சிங்க பயங்கரம். இது எப்படி முடிக்கிறதுன்னு தெரில. அந்த கேம் விளையாடுறப்ப ஒரு மாதிரி திக்கு ஹார்ட்டெல்லாம் எந்த மாதிரியா இல்லை, நான் அவசரப்பட்டு டக்கு அங்கே எங்கே தவறு இல்லை, எல்லாமே இதாக இருக்குது. இந்த பாருங்க, அப்படியே தாவிடுறேன். எப்படி குறைய தொடர்ந்து 3ஆம் வாட்டி முடிச்சு வரேன். அப்பா அவ்வளோதான். அது போய் இன்னும் கஷ்டமாக இருக்க முடியாது. நான் 43 நிமிஷம் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். எவ்வளோ நிமிஷம் வரப்போன்னு தெரிலங்க. இன்னும் 20 மினிட்ஸ் வரும். 18 மினிட்ஸ் 20 மினிட்ஸ். பார்ட் 2 என்ன கேளுங்க, நான் போடுறேன். பார்ட் 2 நீங்கள் கேட்கணுன்னா அதுக்கு ஃபஸ்ட்டு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட்டு இதெல்லாம் பண்ணால் தான். கமெண்ட்டு கூட பண்ணணும். கமெண்ட் வந்துட்டு கமெண்ட் தான் நீங்கள் பண்ண போகிறீங்க. நீங்கள் இதெல்லாம் பண்ணால் தான் நீங்கள் சொல்கிறத நான் போடுவேன், இல்லைன்னா நீங்கள் சொல்கிறத நான் போட மாட்டேன். நான் உறுதியாக சொல்லிக்கிறேன், நீங்கள் சொல்கிறத நான் போட மாட்டேன். லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சொல்கிறத நான் அப்படியே போடுறேன். நீங்கள் எந்த கேம் சொன்னாலும் போடுறேன். ஃப்ரீ ஃபயர், பப்ஜியை தவிர எந்த கேம் சொன்னாலும் போடுறேன். நான் கேம் போடுறதுனால என்னோடய வேலை அவ்வளோதான். இந்த லெவலில் எப்போ முடிச்சு அப்படியே எண்ணிகிட்டே போனால் வந்துட்டு கரெக்டாக வந்துடும். என்னன்னு இது நீ மண்டையை போட்டு குழப்புது. அப்படியே முடிச்சிடுவோமா? கடவுளே முடிச்சிடும். அப்பா காயினே முடிச்சாச்சு. இது லெவலே முடிச்சாச்சு. லெவல் இல்லை, இதில் பேர் என்னன்னு சொல்ல, பேர் என்னன்னு தெரியல. நீங்களே ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டேன்ல. அப்போவே ஏதாச்சும் ஒரு பேர் வச்சுக்கோங்க. இன்னும் அப்பா கடவுளே, அல்லா சாமி கத்தரே அப்பா முடிச்சிட்டோம். சதறிட்டோம், துண்டு துண்டாக போயிட்டாங்க. துண்டு துண்டாக போயிட்டுருக்கோமே தவிர இந்த இப்போ தோற்றுதான் இதில் இதை கற்றுக்கவே முடியும் போலங்க. படாமணும் அப்பா. லாஸ்ட்டில் மூமெண்ட் ஆகுது, அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. மற்றபடி எல்லாமே கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்குது. லாஸ்ட்டில் மூமெண்ட் ஆகிறப்போ கஷ்டம். என்ன பண்ணோன்னே தெரியல இப்போ எனக்கு. அப்படியே நிற்கிறேன். ஆனாலும் அது வந்து அடிக்க தான் போகுது. அவங்க அடிச்சுட்டு இந்த டிஸ்பிளே விட்டு வெளில போனாலும் அவுட்டுன்னு சொல்லிடுறானுங்க. அதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. கடகடன்னு ஓடிடுவோம். அவ்வளோங்க, ஃபினிஷ். லெவல் இஸ் ஃபினிஷ். கீழே வந்துட்டாங்க. வந்தோடனே அந்த பட்டன் மாறு மாதிரி வச்சிடறானோ சில நேரத்தில். அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஈஸியாக இருக்குது, டக்குனு ஓடி போய் கம்ப்ளீட் பண்ணலான்னு பார்த்தா பட்டனை மாற்றி வச்சிட்டானோ. இப்போ இங்கே அமுக்குனா போகுது, இங்கே அமுக்குனா வந்துட்டு ரிலீஸ் வந்துடுது. அதான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்குது.
மற்றபடி கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. மற்றபடி இல்லை, போக போக கஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். போக போக கஷ்டம் எப்படி இருக்குன்னு தெரியும். நான் எப்படி எப்படி மேலே போய்ட்டு வருது? நான் கான்செப்ட் புரியலையே. எப்படி போகணும்? இது மூவ் பண்ண இது மேலே போய்ட்டு கீழே வருது. நான் கான்செப்ட் ஒருவேளை இதான் எப்படி தான் போகணும் புரியலையே. இல்லை இதில் ஏதாச்சும் வில்லங்க வச்சு போகணுங்களா? ஒன்றும் புரியலையே. நார்மலாக போனாலும் போக முடியல, ஜம்ப் பண்ண முடியல. இப்படி தான் போகணும் போல. கரெக்டு தான் இப்படி தான் போகணும். இப்போ போயிடலான்னு போகல, அங்கே ஒரு முள்ளை வச்சு விட்டானு. இந்த வாட்டி கரெக்டாக போயிடும். ஓடு 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 ஓடு. அவ்வளோதான். அப்பா இப்போ தான் மூச்சு விட முடியுது. என்னங்க இது எனக்கு புரியல. மறுபடியும் ட்ரை பண்ணுவாங்க. போயிடும். ஓ மேலே போயிட்டு கீழே மெதுவாக வரும். டக்குன்னு இங்கே போயிடுமா? ஓகே ஓகே, புரியுது. மேலே போகணும் அப்படியே லைட்டாக. அவ்வளோ. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கேம் புரியவே ஆரம்பிக்குது. சுத்தமாக புரியாத கேம் இப்போ தான் கொஞ்சம் புரிய ஆரம்பிக்குது. நான் விழுந்துட்டோம். புரிய ஆரம்பிக்குதுன்னு சொல்லக்கூடாது. என்ன புரியல எனக்கு. என்ன கரெக்டாக ஒருவேளை பட்டன் மாற்றணுமா? ஆமாம், பட்டன் இப்போ பட்டன் மாற்றணும். இப்போ வா சாமி முடியல. இப்படி போகணும். அடுத்த பட்டன் மாற்றி இப்படி போகணும். போய் மெதுவாக போய் அங்கே வச்சு இப்போ பட்டன் மாற்றி வச்சு பட்டன் மாற்றணுமா? இல்லை இந்த லெவல் இஸ் ஃபினிஷ். இந்த லெவலில் முடிச்சுட்டு கேமை ஓவர் பண்ணிக்க வேண்டியதான். நடுவில் உள்ள நினைக்கணுமா? ஓகே நடுவில் உள்ள நினச்சி எனக்கு ஓடி ரெண்டு தான். இதை எப்படி பண்ணுறது? என்ன நம்ம நிற்கிறது தாவி என்ன சின்னோட நான் தாவ முடியல. ஐயோ சாமி, எப்படியா முடிச்சிடணும். இல்லை நான் முடிக்க கூடாது. முடிக்கக்கூடாதான். வாட் ப்ரோ, இட்ஸ் வெரி ராங் ப்ரோ. எப்பா முடியலை. ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னாலும் முடிக்கவே முடியல. அவ்வளோதான், வந்தாச்சு. வெற்றி. இது வந்துட்டு எப்படி போவோம்? நாங்கள் இது கீழே வந்துட்டோம். ஓஹோ ஓகே புரியுது. இப்போ வந்துட்டு என்ன கீழே வெடிச்சிட்டோங்க. எங்கே போனாலும் வெடிக்கிற மாதிரியே ஒரு அனிமேஷன் பண்ணி வச்சுருக்கணும். தூக்கம் வருதுங்க. இன்னும் நானும் முயற்சி பண்ணிட்டே இருக்க முடியலையே, சுத்தமாக முடியல. கீழே போயிடுது. எப்படி பண்ணுறது? காமெடியாக இருந்துச்சுன்னா முடிச்சுக்கோங்க, கோவமாக இருந்துச்சுன்னா முடிச்சுக்கோங்க. என்னங்க இது முடியல.
சுத்தமாக முடியல. இதெல்லாம் முடிச்சுலான்னு பார்த்தா நீங்களாச்சும் போயிடுவாங்க முடிச்சுக்கோங்க. சாரி முடிச்சிட்டோம். ஆனால் நான் இதுக்கு இன்னும் பேர் வைக்கல, அதனால தான். ஓ, இது வந்துட்டு ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே ஓகே, ஞாபகம் வச்சுட்டு நான் இது சுத்தமாக முடியல. நீங்கள் முடிச்ச மாதிரி தான் போகும். இப்போ முடிச்சிடலான்னு நினைக்கிறேன். சாமி கத்தரே முடிச்சு நல்லா சாமி கத்தரே. என்ன ப்ரோ எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்துக்க முடியும்னு நினச்சா எல்லாமே சாமி தானே, எல்லாமே சாமி தானே. ஆனால் ஒன்றா சேர்ந்து கூட கூப்பிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஓ, இதில் மட்டும் நிற்கணும். ஓகே ஓகே, இதில் நிற்போம். அப்பா முடியலை, ரொம்ப நேரம் ட்ரை பண்ணி பார்த்தேன். வீடியோ கொஞ்சம் நேரம் கட் பண்ணி வச்சுட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன், முடிக்க முடியல. இப்போ கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்தாலும் முடிக்க முடியுது. லெவலில் முடிச்சாச்சு. கரெக்டாக ஒரு 20 மினிட்ஸ் வரைக்கும் எனக்கு ரெக்கார்ட் பண்ணிடுவோம். பார்ட் 2 என்ன அப்புறம் பார்த்துக்குவோம். லெவல் 2 வேறு இருக்குது, இதெல்லாம் முடிச்சுட்டு அதே தொடர்ந்து இது வந்துடாது. அங்கங்கே கொஞ்சம் கொஞ்சம் வரும். தொடர்ந்து இது போடுவேன் அப்படின்னா அது கிடையாதுன்னா தொடர்ந்து இது நம்ம சேனலில் வராது. நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வீடியோ போடுவேன். நாளைக்கு இண்டிபெண்டன்ஸ் டே, எல்லாருக்கும் ஹாப்பி இண்டிபெண்டன்ஸ் டே. இந்த லெவலில் மட்டும் முடிச்சுக்குவோம். படக்கூடாதா? யாருக்கும் சின்னோண்டு எடிட் கூட எதையுமே பண்ணல. அங்கே எங்கே லைட்டாக எடிட் பண்ணேன், அந்த இது மட்டும். அது எங்கேயுமே நான் எடிட் பண்ணல. நான் அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே போடுறோம். அங்கங்கே மெசேஜ் வந்ததெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணாலும், மெசேஜ் வந்து ஃபோன் வந்ததெல்லாம் கொஞ்சம் கட் பண்ணேன். வேறு நான் எதையுமே எடிட் பண்ணவே இல்லை. சரி போட்டோம், இந்த வாட்டி கட்ட முடியும். போய் இங்கே மறுபடியும் நின்று கீழே குதிச்சுட்டு மேலே 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 வந்துட்டு போய் அவன் ஒரு நாள் முடிக்கிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகுது. நான் மொபைலில் தாங்க எடிட் பண்ணியிருக்கேன், அதனால் வந்துட்டு 206 எம்பியாக இருந்தால் கூட பரவாயில்ல. 2000 எம்பி போகணும் அப்படின்னு 20 நிமிஷம் வீடியோவே 2000 எம்பி இருக்குது. அதான் பிரச்சனையாக இருக்குது. இன்னும் 1 மணி நேரம் 4 மணி நேரம் கூட வீடியோ போடலாமே. நான் மொபைலில் தான் எடிட் பண்ணியிருக்குது. அதனால் வந்து டவரும் கிடைக்கவே மாட்டேங்குது. இப்போ இதில் டவுன்லோட் பண்ணுறேன்னா இந்த வீடியோவை, நெட்டு சரி. இதான் நம்மளோட லாஸ்ட் லெவல். இன்னும் ஒரு செக் பாயிண்ட் மட்டும் வச்சுட்டா நம்ம வீட்டுக்கு கிளம்பிடலாம். சரி, வீட்டுக்குள்ள ஐயோ சாப்பிட கிளம்பிடலாம். எங்கள் அம்மா வேறு சாப்பிட செஞ்சு வச்சுட்டாங்க, போய் சாப்பிட வேண்டியது தான் மிச்சம். எப்போ பார்த்தாலும் சோறு சோறு சோறுன்னு தோத்துட்டோம். ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க இந்த கேமு. ரோடெலாம் அவ்வளோதான். ஐ எம் டெட்டு. ரோப்ளாக்ஸில் பேர் என்ன, அது பேர் என்னன்னு சரியாக தெரில.
ரோப்ளாக்ஸில் டீல தான் என்னமோ ஆரம்பிக்கும். டெட் இல்லை 3 அது இருக்கட்டும். தெரிஞ்சுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். அவ்வளோதான், நம்ம செக் பண்ணி முடிச்சாச்சு. அவ்வளோதான். இந்த பார்ட் 2 என்ன கமெண்டில் கேளுங்க. அவ்வளோதான் இந்த வீடியோ. போடாமல் வேறு யாருக்கு போட போகிறேன். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.